என்ன அதுக்கு? அதான் அன்னைக்கு ஆட்டோக்கு செட்டில் பண்ணி அனுப்பி விட்டேல, இப்ப எதுக்கு வந்த? அது சரிம்மா, நம்ம கணக்கு வழக்கு அதோட முடிஞ்சு போலாமா? உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அதான் போன் போட்டு கேட்டுட்டு உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாம உளறிட்டு இருக்க? அம்மா, ஒரு 2 லட்சம் ரூபாய் அவசரமா தேவைப்படுது. நான் ஒரு படம் பார்த்தேம்மா, நல்ல திகில் படம். அந்த படத்தை நீங்களும் பாருங்கம்மா. ஏய், சொல்லிட்டே இருக்க, நீ கேட்க மாட்டல உன்ன? என்னம்மா அப்படியே நின்னுட்டீங்க? இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தாம்மா, இன்னும் இத மாதிரி நிறைய இருக்கு. இந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டா எல்லாம் போயிருச்சுன்னு அர்த்தமா? 2 DVD, 3 மெமரி கார்டு, எல்லாத்துலயும் காப்பி 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 பண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு காப்பி எடுத்து இன்ஸ்பெக்டர் கையில கொடுத்தேன்னு வச்சுக்கீங்களா, நீங்க வீட்டுல காப்பி ஆத்த முடியாது. குழல்ல போய் கஞ்சா கூழதான் குடிக்கணும். எப்படி வசதி? அடிச்சு கொலை பண்ணி ஆளே அழகா க்ளோஸ் பண்ணிட்டீங்களாமா? நீ முதல்ல என்ன வேணும்னு சொல்லு. சரி, ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டேன்ல, போய் எடுத்துருவாங்க. என்கிட்ட 2 லட்சம் ரூபாய் இல்ல, 20,000 ரூபாய் தான் இருக்கு. வாங்கிக்கிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணு. இந்தா. என்னமோ உங்ககிட்ட வந்து கந்து வட்டிக்கு பணம் கேட்ட மாதிரி 2 லட்சத்துல ஒரு சைபரை தூக்கிட்டு வெறும் 20,000 கொண்டு வந்து கொடுக்குற. சரி, கொடுங்க. ஆனா செயின் நல்லா இருக்க. என்ன அறுத்து எடுத்தா கொஞ்சம் சேதாரமாகும். நீங்களே கொஞ்சம் அழுங்காம குழுங்காம அவுத்து கொடுத்துருங்க. ஏய், மரியாதையா அந்த டிவிடி காப்பி, மெமரி கார்டு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. ஏம்மா, எந்த ரூட்ல எப்படி போனுன்னு எல்லாம் இந்த ஆட்டோக்காரனுக்கு தெரியுமா? நீங்க ஒன்னும் சொல்லி தர வேணாம். அப்புறம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கம்மா, வீட்டை நல்லா பூட்டிக்குங்க. நான் வரப்ப போன் பண்ணிட்டு வரேன், புரியுதா? முறைச்சுக்கிட்டே நிக்காதீங்க, போங்க. உமாவுக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, இப்போ வாழ்க்கையே நிலைக்கல. பிறந்ததுல இருந்து வெறும் கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கான். அவளை எங்க கிட்ட திரும்பி கொடுத்துரு சாமி. இப்போ இந்த மோதிரத்தை குடத்துல போட போறேன். எடுங்க. பாரதி, கிடைச்சதா? இல்ல அத்தை. ஆம்பளை சிங்கம்ல. ஐயோ, என்னம்மா இது, நீ எடுக்காம விட்டுட்டியே. இந்த மோதிரம் உன் கைக்கு தான் வரணும்னு நினைச்சிட்டு இருந்த. பிரதீப்ப போய் எடுக்க விட்டுட்டியே. அட போங்கம்மா, நீங்க வேற. இந்த மோதிரம் பாரதி கைக்கு தான் கிடைச்சது. அவதான் என் கையில திணிச்சு விட்டுட்டா. பொம்பளை சிங்கம்மாவ. ரொம்ப பெருமையா இருக்குமா. பிரதீப் ரொம்ப கொடுத்து வச்சவன். நீங்க 2 பேரும் எப்பவும் இதே அன்போட விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழணும். நீயே இந்த மோதிரத்தை பாரதி கையில போட்டு விடு. அடேங்கப்பா, 1 லட்சம். ஏங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? நம்ம பாரதி ஜெயிச்சதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமா லட்சுமி, ஏன்னா நம்ம பிள்ளைங்க, யார் ஜெயிச்சா என்ன? என்னத்த கேள்வி இது? மாமாவுக்கு நான் தான் ஜெயிக்கணும். அவருக்கு நான் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறதா பிடிக்கும். நான் தான் நேரடி வாரிசு மாதிரின்னு அவரே சொல்லிருக்காரே. அவளை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. அவளை எரிச்சு கொள்ளான்ற வெறியில நான் இருக்கேன். நீ என் பொண்டாட்டிக்கிட்ட நல்லாவே செய்யுங்க, எல்லாமே செய்யுங்கன்னு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறியா? டேய் சரவணா, நீ நினைக்கிற மாதிரி உன் மருமகன் உனக்கு சோறு போட்டு கொடுத்து நீ சொல்றத கேட்டுட்டு போற கேரக்டர் இல்ல. சந்துல சிந்து பாடி சங்க இருக்கிற கேரக்டர் அவ. என்னமோ உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆற? உன் மருமகன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நான் காட்டுட்டா? பாரு, பையன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாராவது பாய்சன் சாப்பிடுவாங்களா? அதுக்கு நீ என்ன சொன்ன? ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லிருக்கேன். அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்களப்பா.
இல்லப்பா இல்லையா அவங்க சாமி கிட்ட எல்லாம் போல அவங்க வந்துருவாங்க